அந்த தட்டுப்பாடு வரும் என்பதை உணர்ந்து வந்திருக்கிறது என்பதை தெரிந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி உயர் அலுவலர்கள் கூட்டத்தை மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்களும் அதே போல தலைமைச் செயலாளர் தலைமையில் அனைத்து துறையின் செயலர்களும் கலந்து கொண்டு நேற்று ஆய்வு நடந்திருக்கிறது. இந்த தட்டுப்பாடுகளை தடுப்பதற்கு அதை சரி செய்வதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கப்படும் என்ற ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றங்கள் நேற்று சென்னையில் நடைபெற்றது. ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் தான் சார் சமையல். ஆனால் அன்புமணி என்ன சொல்றாரு, தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன கவர்மெண்ட் செஞ்சிருக்குன்னு கேட்கிறாரு. குறிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பார்த்து சரி, அதாவது இந்த எரிபொருள் இருக்கட்டும் அல்லது இயற்கை வாயுவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாடு தான். கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அனைத்து பெட்ரோல் வங்கிகள்லையும் பெட்ரோல் டீசல் நிரப்புகின்ற வங்கிகளிலும் அதே போல் கேஸ் எரிவாயு கொடுக்கின்ற இதுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரியினுடைய விளம்பரங்களும் படங்களும் தான் இருக்குமே தவிர மாநில அரசுக்கு அதில் எந்த விதமான ஆளுநர் மாறி போயிட்டாரு. தாய்மாமன் சீர் எப்படி சார் பாக்குறீங்க? நயினா நாகேந்திரன் சொன்னாரு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது தாய்மாமன் சீர் கொண்டு வராரு. நயினா நாகேந்திரன் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர், நான் அப்படி இல்லை. நான் ஒரு மாவட்ட செயலாளர். தலைவர் சொன்ன மாதிரி, கலைஞர் சொன்ன மாதிரி என் உயரம் எனக்கு தெரியும். அதுக்கேற்ற பதில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய தலைமையிலான அரசு ஒவ்வொரு துறைகளும் சிறப்பான திரைப்பதிக்கக்கூடிய திட்டங்களை முதலமைச்சருடைய ஆலோசனையை பெற்று அவற்றை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார்கள். அதில் ஒரு முக்கியமான திட்டம்தான் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில், உள்ளாட்சித்துறையின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் திட்டம் கலைஞரின் கனவு இல்லம். ஆக இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டம் என்பது இன்று நேற்று குறிப்பாக இந்திய தொலைக்கண்டத்திற்கே வழிகாட்டக்கூடிய திட்டங்களை நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 71 மேற்கொண்டு குடிசை மாற்று வாரியம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதை சிறப்பாக செயல்படுத்தி வந்தார்கள். அதைத் தொடர்ந்து பிற மாநிலங்களும் அதை பின்பற்ற தொடங்கின. ஏன் ஒன்றிய அரசு கூட பிரதம மந்திரி அவர்களுடைய பெயரில் PNGS என்று இந்த வீடு வழங்குகிற திட்டத்தை மாநில மத்திய அரசினுடைய பங்களிப்போடு அதை அறிவித்து செயல்படுத்தினார்கள். ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்ட ஒன்றிய பங்கீடு இன்று வரை அதே நிலையில் இருக்கிறது. ஆனால் மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு கட்டங்களில் உயர்த்தி வழங்கியும் அந்த திட்டம் பிரதமருடைய பேரில் இருக்குது. ஆனால் அவர்களுடைய பங்களிப்பு மிக குறைந்த அளவிலும் மாநில அரசுடைய பங்களிப்பு 75% மேலாக இருக்கிறது. இதையெல்லாம் உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை முழுமையாக மாநில அரசிலே நம்முடைய தமிழ்நாடு அரசை செய்திட வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த அடிப்படையிலே தான் கலைஞரின் பேரில் கலைஞர் கனவு இல்ல திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து குடிசையில்லா மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவதற்காக ஏறத்தாழ இப்பொழுது 8 லட்சம் வீடுகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக ஆண்டுக்கு 1 லட்சம் குடிசை வீடுகளை கான்கிரீட் வீடுகளாக மாற்றுகின்ற திட்டம் கலைஞர் கனவு இல்லத்தின் மூலமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த சிவகங்கை மாவட்டத்தில் 500 நபர்களுக்கு இந்த கூடுதல் ஒதுக்கீடு ஏற்கனவே 1000 வந்துடுச்சு. அதைத் தொடர்ந்து கூடுதலாக 500 ஒதுக்கீடுகள் பெற்று அதை வழங்கப்பட்டது. இன்னும் ஒரு 532 பயனாளிகளுக்கு கேட்புகள் நிலுவையில் இருக்கிறது. ஓரிரு தினங்களில் அவைகள் வந்தது. சமையல் எரிவாயு சிலிண்டர் கடுமையான தட்டுப்பாடு கடந்த 3 நாள் நிலவுது. ஆனால் மத்திய அரசும் என்ன சொல்றது, பிரதமர் என்ன சொல்றாங்க, எந்த தட்டுப்பாடு இல்லை, யாரும் பதற்றம் தேவையில்லை.